கட்டணம் பத்தி என்ன சொல்லுங்க? அதான் இப்போ சொல்லிட்டேனே இப்போ. இல்ல அது அப்போ அதிகமா கம்மியா அது உங்களோட தரப்புல இருக்கு. சார் இப்போ நான் படம் எடுக்கிற இடத்துல இருக்கேன். இப்போ நான் வந்து எனக்கு ஜாஸ்தி டிக்கெட் விற்றா நல்லதுன்னு சொல்லுவேன். ஆனால் நான் மக்களாக இப்போ என் ஃபேமிலியோட படம் பார்க்கணும் அப்படின்னா கம்மி விலை எடுத்தா இது பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ கவர்மெண்ட் தான் அதை டிசைட் பண்ணணும். கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணாலும் அதுக்கு நம்ம இது பண்ணணும். 3வது கேள்வி கேட்டிங்கன்னா இதோட நீங்கள் 17 கேள்வி கேட்டிருப்பீங்க. அப்படி இல்ல. இந்த பக்கம் அதிகமா நீங்க படம் எடுக்க ஆரம்பிச்சா ஒரு மதத்தை மட்டுமே குறிப்பிட்டு சார்ந்து படம் எடுத்துருக்கீங்க அப்படின்னு ஒரு டாக்கு. அதை எப்படி எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் வந்து அம்மன் படம் வந்திருக்கு, முருகர் படம் வந்திருக்கு, நான் இப்போ கருப்புசாமி வச்சு படம் எடுத்திருக்கேன். ரொம்ப ரேராக தான் வந்து மற்ற மதங்கள் சார்ந்த படங்கள் வந்திருக்கு. ஸோ அதனால் நான் ஒண்டி தனியாக அதை பண்ணல. காலகாலமாக இப்படி தான் இருக்குது. ஃப்யூச்சரில் எனக்கு மேரி மாதாவை பற்றி படம் கிடைக்கிற வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த அருள் கடவுள் கொடுத்தாங்க அப்படின்னா நான் அதுவும் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தாட் வந்ததுன்னா அதுவும் பண்ணுவேன். ஸோ இதுதான் வச்சு பண்ணணும்னு கிடையாது. எனக்கு சாமி நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. எல்லா சாமியும் கும்பிடுவேன். நாகூர் தர்காவுக்கு போவேன், வேளாங்கண்ணி சர்ச் போவேன், கருப்புசாமி கோயில் போவேன், எல்லா சாமியும் கும்பிடுவேன். ஸோ அதனால் எந்த சாமி பற்றி படம் எடுக்க வாய்ப்பு வருதோ, அருள் இருக்கோ அந்த சாமியை வச்சு படம் எடுப்பேன்.